எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பாரம்பரிய வர்ம கலை முறையில என்ன சொல்லி தரப்போம்னு பாத்தீங்கன்னா, தலைவலி, தலையில் ஏற்படக்கூடிய வலியை எப்படி நம்ம போக்குறது, எதன் மூலமாக அதை குணமடைய வைக்கிறதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். அது முன்பக்க தலைவலியா இருக்கட்டும், பின்பக்க தலைவலியா இருக்கட்டும், எந்த பக்கத்துல தலையில எங்க இருந்து எதனால ஏற்பட்ட தலைவலியா கூட இருக்கட்டும், அந்த வர்ம புள்ளிக்கு பேரு விருத்தி காலம்னு பேரு. இந்த வர்மம் நமது 2 கால்களிலுமே இருக்கு. ஏதாவது ஒரு காலில் மட்டும் இயக்கினா போதும், 2 கால் இயக்க தேவையில்லை. ஒரே முறை இயக்கினா போதும். 3 நாட்களில் அது எப்பேற்பட்ட தலைவலியா இருந்தாலும் போயிடும். அந்த வர்ம புள்ளி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 பெருவிரலுக்கும் இந்த பக்க விரலுக்கும் இந்த நடுவுல இப்படி தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா, இந்த விரலை வச்சு இப்படி தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல போகாது. இந்த குழியில தான் இந்த வர்ம புள்ளி உள்ளது. இது உங்களுக்கு சரியான முறையில அளவெடுக்க தெரியலன்னா, நம்மளோட இந்த விரல் இருக்கு இல்லையா, இங்க வச்சு இந்த 2வது ரேகை எங்க பதியுதோ அங்கதான் அந்த வர்ம புள்ளி இருக்கு. அந்த குழியில தான் அந்த வர்ம புள்ளி இருக்கு. இது விருத்தி கால அடங்கல்னு பேரு இந்த வர்மத்துக்கு. இந்த வர்ம புள்ளிய எப்படி இயக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய விரலை நுனி பகுதிகளை வச்சு வலது பக்கமாக 3 சுற்று, இடது புறமாக மறுபடியும் 3 சுற்று, மறுபடியும் விரலை எடுக்காமலே வலது புறமாக 3 சுற்று. அவ்வளவுதான் இது இயக்குமுறை. இது எளிமையான இயக்குமுறை தான். இதை அனைவருமே அவங்களே செஞ்சுக்கலாம், இல்ல மற்றவங்களுக்கு செய்யலாம், நமக்கு நாமே செஞ்சுக்கலாம். அற்புதமாக பலனளிக்கக்கூடிய ஒரு வர்ம புள்ளி இது. இந்த வர்ம புள்ளியை ஒரே நாள் இயக்கினீங்கன்னா மட்டும் போதும். காலையில மட்டும் இயக்கிட்டீங்கன்னா போதும். இயக்கி முடித்த உடனே என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சுக்கு, இந்த விரல் அளவு ஒரு சுக்கு எடுத்து தோல் சீவி தட்டி போட்டு 3 டம்ளர் அளவு தண்ணி வச்சு 1 டம்ளரா சுண்ட காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா போதும். அந்த தலைவலி குறையறத நீங்க படிப்படியா குறையறத நீங்க அனுபவிக்கலாம். அதை இது எப்பேற்பட்ட தலைவலி இருந்தாலும் சரிதான், போயிடும். இது நம்ம அடியன் கண்ட அனுபவ உண்மை. இதை பயன்படுத்தி அனைவரும் பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.